இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 7ஆம் நாள் 21/1/2026 ஜனவரி மாதம் புதன்கிழமை என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:35 லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துதியை அதிகாலை 3:19 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருதியை வருகின்றது. நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் பிற்பகல் 2:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:34 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது பிற்பகல் 2:32 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் 2:32 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் சுதந்திரமாக வேலைகளையும் செய்வீங்க. உங்களுக்கு என்று ஒரு தனிப்பாதையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்று சாதகமான போக்கும் காணப்படும். மகிழ்ச்சியாக உணரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய ஆற்றலுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பணிகளை எல்லாமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஊக்கத்தொகைகள் அல்லது சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்களுடைய மகிழ்ச்சியை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. இன்று அவர்களுக்காக அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். எதிர்பார்த்த வேலைகளும் நல்லபடியாகவும் நடைபெறும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பழக்க வழக்கங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். தொழில் துறையில வருமானத்தையும் பார்த்து விடலாம். பொருளாதார வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரத்துல பணவரவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பணி நியமன ஆணைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாகவும் உணர்வீங்க. நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மன உறுதியுடனும் எந்த ஒரு வேலைகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. விடாமுயற்சியுடனும் செயல்படுவீங்க. இன்று எதை பற்றியும் கவலையும் படமாட்டீங்க. வீட்டுல மன அமைதியும் ஏற்படும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களின் பொழுது பணத்தை கவனமாக கொண்டு செல்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல மளமளவென்று வேலைகளை முடித்தும் விடுவீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கும். நண்பர்கள் உறவினர்களுடைய மத்தியில செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய சரக்குகளை கொள்முதலும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றும் கொள்வாங்க. சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை சிறப்பாக முடிக்கவும் செய்வீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். தந்தை வழி உறவினர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த பிணக்குகளும் நீங்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். இன்று வியாபாரம் சம்பந்தமாக சிந்தனை திறனும் அதிகரிக்கும். இது தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. இலக்கிய துறையில இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் அமையும். கடின உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருங்கிய நண்பர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். சமூக வட்டாரமும் விரிவடையும். சில முக்கியமான நபர்களுடைய தொடர்பும் கிடைக்கப் பெறுவீங்க. புதுமையான யோசனைகளுடனும் இருப்பீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமையும் வெளிப்படும்.
கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்கு சார்ந்த பிரச்சனைகள்ல நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. பொருளாதாரம் தொடர்பான விஷயங்கள்ல மேன்மையும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை சாதகமான நாளாகவும் ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பணியிட சூழல்கள் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். நல்ல தகவல் தொடர்புடனும் காணப்படுவீங்க. ஒத்துழைப்புகளும் இருக்கும். சக பணியாளர்கள் இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவுல எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உங்களுடைய நட்பான அணுகுமுறையினால மற்றவர்களினால பாராட்டவும் படுவீங்க. இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் காதலுடனும் காணப்படுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். கூடுதல் செலவுகள் இருந்தாலுமே சமாளிக்கவும் செய்வீங்க. பணத்தை நல்ல முறையில நிர்வகிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உயர்வான செய்திகளும் வந்து சேரும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உற்சாகமும் உண்டாகும். வெளியூர் பயணங்களின் பொழுது எதிர்பார்த்த நன்மைகளையும் பெற்றுவிடுவீங்க. தொழில் சிறப்பாகவும் நடைபெறும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில மங்களகரமான நிகழ்ச்சிகளும் வீட்டுல நடைபெறலாம். லாபமும் உண்டாகும். புதிய முறையில வியாபாரத்தை நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களை நீங்க எளிதில் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடுவீங்க. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாகவும் இருங்க. இணையதள ஆசை வார்த்தைகளை நீங்க நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகளையும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் வைத்தும் கொள்வீங்க. வாழ்க்கை துணையினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன வேலைகள் நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறனின் மீது நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உடற்பயிற்சி, தியானம் போன்றவற்றிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. இன்று பணியில் இருப்பவர்கள் தங்களுடைய வேலையில அர்ப்பணிப்புடனும் இருப்பீங்க. அதற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவத்துடனும் இருப்பீங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் நீங்கும். வியாபாரத்துல வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல ஆதரவான சூழலும் உண்டாகும். கல்வி பணிகள்ல சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகளும் நீங்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சமயோஜிதமாக யோசித்து வேலைகளில் வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. நம்பிக்கையுடனும் இன்றைய நாளை நீங்க மேற்கொள்ளவும் செய்வீங்க. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணிகளை சிறப்பாக திட்டமிடுவதும் நல்லதுதாங்க. இன்று உங்களுடைய நிலையில உயர்வும் உண்டாகும். நேரத்தை நல்லபடியாக நிர்வகிக்கவும் செய்வீங்க. அதற்கான ஆற்றலுடனும் இருப்பீங்க. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணையுடன் இணக்கமான மகிழ்ச்சியான உறவு நிலையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. பயனுள்ள விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. உங்களிடத்துல இன்று பணமும் கையில இருக்கும். அதனை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க. உங்களுடைய திறமையின் மூலமாக இந்த நிலையை நீங்கள் சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சாதுரியமாகவும் செயல்படுவீங்க. மந்தத்தன்மையும் நீங்கும். வியாபாரத்துல சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். வருமானத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வெளியூர்ல இருந்து வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். நண்பர்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில்ல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். பண வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மன சஞ்சலங்களும் நீங்கும். மன தைரியமும் அதிகரிக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி சில வேலைகளை நீங்க சாதித்தும் காட்டுவீங்க. எதையும் செய்ய முடியும் என்ற துணிச்சலுடனும் இருப்பீங்க. சில செலவுகளும் ஏற்படலாம். மனைவியிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். அந்நிய பெண்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். தொழில லாபத்தையும் பார்த்துவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வீட்டுல உள்ளவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டும் செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். மாலையில வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இன்று உங்களுடைய செயல்திறனின் மீது நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. மனநிலையை மகிழ்ச்சியுடனும் வைத்தும் இருப்பீங்க. அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். முக்கியமான அரசியல் பிரமுகர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்பாடுகளினால புகழும் கௌரவமும் அதிகரிக்கும். வேலை தொடர்பாக நல்ல செய்திகளும் வந்து சேரும். நிதி ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக செலவும் செய்வீங்க. உங்களுக்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. உறவினர்களுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சஞ்சலமான சிந்தனைகளின் மூலமாக குழப்பங்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்று பணத்தை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. கூட்டு வியாபாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகள்ல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். விருத்தி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் 2:32 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற உற்சாகத்தின் காரணமாக மற்றவர்களிடத்திலையும் சிறப்பாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்களில் வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். பணியில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலுமே இதனை சமாளித்து முன்னேறவும் செய்வீங்க. சுய உந்துதல்களுடனும் இருப்பீங்க. உற்சாகத்துடனும் எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான வெகுமதிகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில என்ற சமாதானமான போக்கும் காணப்படும். நல்லுறவையும் ஏற்படுத்தியும் கொள்ளலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆன்மீக விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது.
அடுத்தடுத்து வேலைகள் இருப்பது உங்களுக்கு சலிப்பையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. மேன்மையான பலன்களையும் பெறலாம். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். ஏதாவது பணியாளர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். கையிருப்பும் இருக்கும். அதிகாரிகளிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்களிடத்துல வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். அரசு வேலையில எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்களின் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். வெளிநாட்டுல இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் பக்க பலமாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய போக்கு மன தைரியத்தையும் ஏற்படுத்தலாம். தொழில்ல கவனமாகவும் இருங்க. இன்று கொடுக்கல் வாங்கல்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஆதரவையும் ஏற்படுத்தும். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சில தேவையில்லாத வார்த்தைகளை இப்பொழுது நீங்கள் பேசிவிடவும் வேண்டாம். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய தொடர்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளுடைய வகையில மகிழ்ச்சியும் உண்டாகும். இளைய சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுக்காக செலவும் செய்வீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சில நல்ல வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தியும் கொள்வீங்க. பணிகளுக்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வருமானமும் இருக்கும். மற்றவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். தொழில லாபமும் இருக்கும். அலுவலக வேலைகள் வழக்கத்தை விட அதிகமாக தங்க இருக்கும். புதிய வருமான வழிகளை கண்டறியவும் செய்வீங்க. தொழில்ல சாதனைகளை புரிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனிப்பட்ட வாழ்க்கையும் சிறப்பாகவும் இருக்கும். வெளிவட்டாரங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அறப்பணிகள் குறித்த செயல் திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. மருத்துவ ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடற்பயிற்சி சார்ந்த செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். திட்டமிட்டு இருந்து வந்த பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பகல் 2:32 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சற்று பொறுமையாக இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது 1-2 முறை யோசித்து பேசுவதும் நல்லது. உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களினால தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால கவனமாகவும் இருங்க. தேவையற்ற இடங்கள்ல பேசவே வேண்டாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பான முறையில பணியாற்றவும் செய்வீங்க. பணியாற்றும் முறையின் காரணமாக மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். பணியிடங்கள்ல மற்றவர்களை பற்றி பொல்லாங்கு பேசவும் வேண்டாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே எளிமையாக எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல நட்பாகவும் பேசுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணப்புழக்கமும் இருக்கும். உங்களுடைய நிர்வகிக்கும் திறனும் சிறப்பாகவும் இருக்கும். தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. இன்றைய நாளை ஒரு சிறப்பாக நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பல்வழி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தகுந்த மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதும் நல்லது. சில எதிர்ப்புகளையும் சாதனைகளாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். சம்பள விஷயத்துல ஏதாவது மனக்குறைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். தொழில்ல முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மன அமைதியும் உண்டாகும். நெருக்கமான உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தொழில் எதிர்ப்புகளையும் நீங்கள் முறியடிக்கவும் செய்வீங்க. நெருக்கமானவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது.
மனதுல இருக்கின்ற குறைகளை மற்றவர்களிடத்துல பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பங்குதாரர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பிணக்குகளும் ஏற்படலாம். தள்ளி போன விஷயங்கள் உடனே முடிவடைந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரத்தையும் பார்த்து விடலாம். புதிய பாதைகள் தென்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்க்கின்ற வேலைகள் சாதகமாகவும் முடியும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உறவினர்களிடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிற்பகலுக்கு மேல சில செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். உங்களுக்கு என்று புதிய வழிகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பெரிய இலக்குகளை அடைவதற்கான அனுபவ அறிவுடனும் இருப்பீங்க. சேமிப்பது தொடர்பான செயல்பாடுகளும் அதிகரிக்கும். மனதளவுல சின்ன சின்ன மாறுதல்களும் ஏற்படலாம். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கோபத்தை குறைத்து முன்னேற்றமான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான சூழலும் இருக்கின்றது. இணையம் சார்ந்த துறைகள்ல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள்ல எதிர்பார்த்து இருந்து வந்த முன்னேற்றமும் இருக்கும். தடைகளும் நீங்கும். மனம் தளராமல் தைரியமாக நம்பிக்கையுடனும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே அலட்டிக் கொள்ளாமல் லேசாக நீங்க செயல்படவும் செய்வீங்க. உங்களுடைய பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. அதற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். சில முக்கியமான விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. சாதுரியமாக செலவழிக்கவும் செய்வீங்க. நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று உங்களுக்கு என்று ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. பதட்டம் இல்லாமல் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல திறமையுடனும் நேர்மையுடனும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. அரசாங்க வகையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விரும்பியதை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபமும் உண்டாகும். எதிர்பாராத இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த பொறாமையான குணங்களும் மாறும். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். வியாபார கணக்கு வழக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. இதன் மூலமாக இணையதள மோசடிகள்ல சிக்கிக்கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளவும் முடியும். சில பழைய கசப்பான சம்பவங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இத்தகைய எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலர் யாராவது உங்களை சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதை தளரவிடவும் வேண்டாம். சற்று பொறுமையாக இருந்தாலே போதும். வியாபாரத்துல கடன் தரும் பொழுது கவனமாகவும் இருங்க. உத்தியோகத்துல தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. சிக்கனம் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். அதிகரிக்கும் செலவுகளினால அவ்வப்பொழுது ஏதாவது சிந்தனைகளும் ஏற்படலாம். குடும்பத்துல மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை நீங்க அனுமதிக்கவும் வேண்டாம். தாய்மாமனுடைய வழியில சுப செய்திகளும் வந்து சேரும். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். வாகன வசதிகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க என்று ஒரு முக்கியமான விஷயங்களை பற்றி வீட்டுல விவாதம் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய சொத்துக்கள் அல்லது ஒப்பந்தங்களை பெறுவதன் மூலமாக கணிசமான வருமானத்தையும் எதிர்பார்க்கலாம்.
தொழில் துறையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுடைய உழைப்பிற்கான லாபத்தையும் பார்த்துவிடலாம். இன்று ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுக்கு என்று புகழையும் கௌரவத்தையும் ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சேமிப்பது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள்ல சிந்தித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல இறுக்கமான சூழலும் ஏற்படலாம். மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவதும் நல்லது. பழைய நினைவுகளினால ஒருவிதமான சோர்வும் ஏற்படலாம். உதவி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கருத்துக்கள் பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் திட்டமிடக்கூடிய செயல்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். தொண்டு நடவடிக்கைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆன்மீக விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். பணியில முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய கவனத்தை சிதறவிடக்கூடிய சில விஷயங்கள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லது. தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து விலகியும் இருங்க. உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொண்டு சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். இன்று ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்தும் செல்வீங்க. மதிப்பு மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சிறப்பான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆன்லைன் வர்த்தகத்துல ஆதாயமும் உண்டாகும். வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். அலுவலகத்துல பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சிலருக்கு வீடு மனையிடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்நுட்ப உதவியோடு வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. அரசியல்ல இருப்பவர்களிடத்துல நல்ல நட்பும் உண்டாகும். நண்பர்களிடத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனைவியினுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. இன்று வரவு செலவு கணக்குகள்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை அலைந்து தெரிந்தாவது முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். சில செலவுகள் கைமீறி போகாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. உத்தியோகத்துல பணிகளை போராடியாவது முடிக்கவும் செய்வீங்க. நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இப்பொழுது தொடங்கக்கூடிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சியான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வழக்கத்தை விட லாபம் கூடுதலாகவும் இருக்கும். இன்று ஆற்றலுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். திட்டமிட்ட பணிகள் சரியாகவும் நடைபெறும். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வணிக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு முடிவுகளையுமே கவனமாக பரிசீலித்து செய்தாலே போதும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். சில இக்கட்டான சூழ்நிலைகளை தைரியமாகவும் சமாளிக்கவும் செய்வீங்க. பூர்வீக சொத்துக்களினால அலைச்சல்களும் இருக்கும். உயர்கல்வி முடிவுகள்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிந்தனையின் போக்குல கவனமாக இருப்பதும் நல்லது. பொது இடங்கள்ல நீங்க அதிகப்படியாக பேசவும் வேண்டாம். பங்கு வர்த்தகத்துல விழிப்புணர்வுடனும் செயல்படுவதும் நல்லது. வியாபார ரீதியான அலைச்சல்களும் இருக்கும். ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை எளிதில சமாளிக்கவும் செய்வீங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். திறமையின் காரணமாக பணிகளை எல்லாமே உடனுக்குடன் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல தரத்துடன் வேலைகளையும் செய்வீங்க. பணியாற்றும் முறை மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். திருமண உறவில இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பாகவும் பழகுவீங்க. இருவருக்கும் இடையில நல்ல உறவு பிடிப்பும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. பணத்தை பயனுள்ள ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வருமானத்துல ஏற்றமும் இருக்கும். தொழில் துறையில எதிர்ப்புகளும் தோன்றி மறையும். வேலை பளு அதிகமாக இருப்பதனால மன அழுத்தங்களும் ஏற்படலாம். அரசு அலுவலகங்கள்ல வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வீட்டுல சின்ன சின்ன சச்சரவுகளும் இருக்குங்க. பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உங்களுக்கு எதிராக இருப்பவர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. குழந்தைகளுடைய நடவடிக்கைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வேலை இடங்கள்ல சின்ன சின்ன தாமதங்களும் இருக்கத்தங்க செய்யும். பணியிடத்துல வீட்டு விஷயத்தை பற்றி பேசவும் வேண்டாம். வேலை பார்க்கின்ற இடத்துல கவன சிதறல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய அணுகுமுறையை மற்றவர்களுடைய ரசனைக்கு ஏற்ப மாற்றியமைத்தும் கொள்வீங்க. உடன் பிறந்தவர்கள் பாசமலையும் பொழிவாங்க. வியாபாரத்துல புதிய தொழிலை தொடங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வழியில குடும்பத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வருமான வாய்ப்புகளும் மேம்படலாம். அயல்நாட்டு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொன் பொருளின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல்கள்ல ஆதாயமும் உண்டாகும். கடினமான விஷயங்களையுமே எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெருமை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களுடைய புகழையும் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வாகனத்துறையில இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். தொழில லாபத்தை பெருக்குவதற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். முக்கியமான பொருட்களை ஏஜென்சி எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று பிறருக்கு உதவக்கூடிய மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய திறமைகளை நிரூபித்து காட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. இன்று அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். பண விவகாரங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சீரான நாளாகவும் இருக்கும். உங்களிடத்துல நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. திறமையாக பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய அனைத்து பணிகளையுமே குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக பணியாளர்கள் இதற்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. இருவருமே என்ற மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
கடந்த சில நாட்களாக சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்து பயனுள்ள விஷயங்களுக்காக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்தில் காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எதிர்பார்த்த வாய்ப்புகளும் தேடி வரலாம். புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். பணவரவும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மனதில இருந்து வந்த ஏதாவது ஒரு குறை தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் அதிகமாகவும் இருக்கும். இன்று கொடுக்கல் வாங்கல்களை எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். அதிகாரிகளிடத்துல கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல பேசும் பொழுது சற்று கவனமாக பேசுவதும் நல்லது. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய சந்திப்புகளும் நடைபெறலாம். வியாபாரத்தை புதிய இடத்திற்கு மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய முயற்சிகளும் கூடி வரலாம். சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சமயோஜிதமாக சமாளிக்கவும் செய்வீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சில செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. கணவன் மனைவி இருவருமே ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். பொறுமையாக இருந்து சாதிப்பதும் நல்லது. உறுதியான மன நிறைவுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய திறமைக்கு ஏற்ப மதிப்பும் மரியாதையும் இருக்கும். பணம் மற்றும் வணிகம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வீட்டு உபயோக பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்று நல்ல வரனாகவும் கூடி வரலாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனமான செயல்பாடுகளின் மூலமாக பலருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. புதிய தொழில் தொடர்பான ஆயத்த பணிகளும் கைகூடியும் வரலாம். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்று நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகளும் நிறைவேறும். சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாகி தங்க முடியும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த எதிர்மறை எண்ணங்களும் நீங்கும். ஆன்மீக ஈடுபாடுகள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. யோகா போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. எதிர்காலத்தை பற்றிய கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். இன்று ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குறித்த நேரத்துல பணிகளை முடிப்பதற்கான சிறப்பான செயல் திட்டத்துடனும் இருப்பீங்க. இன்று கடைசி நேர அவசரத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சகஜமான கருத்துக்களை பேசவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில நல்லிணக்கமும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சிறப்பாக நிர்வகிப்பதன் மூலமாக நிதியிலே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சில நல்ல செயல்களும் நடைபெறும். தேவையான நேரத்துல அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பங்கு சந்தையில லாபமும் இருக்கும். பார்ட்னர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தொழிலை விரிவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள்ல நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். விரும்பிய பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று குழந்தைகளுடைய நடவடிக்கைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவும் வேண்டாம். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபார கணக்கு வழக்குகள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். குடும்பத்துல இருந்து வந்த கூச்சல் குழப்பங்களும் நீங்கும். மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும்.
வெளிவட்டாரத்துல மதிக்கவும் படுவீங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பையும் தருவாங்க. தடைப்பட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடிவடையும். இன்று மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். தந்தை வழி உறவினர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். வாழ்க்கை துணையின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உடன் பிறந்தவர்களுடைய வழியில விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. சிறுதூர பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். விளையாட்டான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வருமானத்திற்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதானமான செயல்பாடுகளின் மூலமாக நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்று திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தைரியமாக சவால்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சுய முயற்சியின் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். மனதில் ஏற்படுகின்ற எதிர்மறையான எண்ணங்களை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதுங்க. சக பணியாளர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில் சார்ந்த அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. அமைதியாக வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. நேர்மறை எண்ணங்களுடனும் காணப்படுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சின்ன சின்ன விஷயங்களை நீங்க பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். பக்குவமாக நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்கால பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட முதலீடுகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பணியிடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. குழப்பமான மனநிலையில இருந்து விடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். தொழில்ல போட்டியாளர்களுடைய தலையீடுகள் அதிகமாக தங்க இருக்கும். இதுல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த மனக்குழப்பங்களுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வேலை இடங்கள்ல சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. கோபமான பேச்சுக்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பூமி மன இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். வருமா வராதா என்று எதிர்பார்த்து இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். நெருங்கிய நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய பிரச்சனைகளும் தலை தூக்கியும் வரலாம். குடும்பத்துல சின்ன சின்ன வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதும் இருக்கும். யாரையும் தூக்கி எறிந்து பேசிவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். போராடித்தாங்க வெற்றி பெற வேண்டியதும் இருக்கும். பிறருக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் பணம் கேட்டும் வருவாங்க. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். பிற்பகலுக்கு மேல எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். இனம் புரியாத சின்ன சின்ன சிந்தனைகளினால குழப்பங்களும் ஏற்படலாம். பயணங்களின் மூலமாக அலைச்சல்களும் சோர்வும் ஏற்படலாம். பணிபுரியும் இடத்துல பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். என்று பணிகள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சில மாற்றமான போக்கும் காணப்படலாம். போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் நீங்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றலின் காரணமாக இன்று சுறுசுறுப்புடனும் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. நிலுவையில இருந்து வந்த வேலைகளையுமே நல்ல தெளிவுடன் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். இன்று புதிய வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான அழைப்புகளும் வந்து சேரலாம். வேலைகளை முழுவதுமாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான போக்கும் காணப்படும். இதனால இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில அவசர தேவைகளுக்காக சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்து செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழில்ல நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுகளையும் பணி மாறுதல்களையும் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். கையில் இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். உங்களுக்கு என்ற மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எந்த வேலையாக இருந்தாலுமே அதுல நீங்க நினைத்தது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். குறையாக இருந்தாலுமே சுட்டிக்காட்டவும் வேண்டாம். தன்னம்பிக்கையுடனும் எதையும் செய்ய முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. மூத்த சகோதரர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை உணரவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அமைதியும் உண்டாகும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் செயல்படுவீங்க. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் மனதிற்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சில எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உத்தியோகம் தொடர்பான மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். சிந்தனையின் போக்குல தெளிவும் உண்டாகும். சில ஆடம்பர பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த தேக்க நிலையும் மாறும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். தனவரவுகளின் மூலமாக திருப்தியும் ஏற்படலாம். ஆதரவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். உறவினர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.